ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் 13 மார்க்ஸ் வந்து யூனிட் வைஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து யூனிட் 2ல் உள்ள தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்கஸ் த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மீடியம் ஃபார் பாயிண்ட் லோட் யூஸிங் பொசிக்னஸ் தியரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கான ஆன்சர் வந்து சும்மா சிம்பிளாக தான் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும்தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 13 மார்க்குக்கு நீங்கள் கொஞ்சம் பெருசாக தான் எழுதணும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அசம்ஷன் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் இந்த தியரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாயில் வந்து ஹோமோஜீனியஸ். சாயில் இஸ் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்ரிவேர். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க, சாம்பிள் சாண்ட் எடுக்கிறீங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இன்னொரு சாம்பிள் எடுத்தாலும் ரெண்டுமே ஹோமோஜீனியஸ், ரெண்டுமே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட அசம்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாயில் இஸ் ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் அப்படின்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் டைரக்ஷன் எவ்ரிவேர். எல்லா பக்கமும் ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லா டைரக்ஷன்லேயுமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் வந்து சாயில் இஸ் எலாஸ்டிக். சாயில் வந்து எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலாஸ்டிக்னாலே உங்களுக்கு தெரியும், விரிவுபடுது. நம்ம இப்போ இழுத்தோம் ஒரு ரப்பர் பேண்டு அப்படின்னா அது நல்ல விரிவடையும். நம்ம இழுக்கிற இதை பொறுத்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் எலாஸ்டிக். இப்போ சாயில் வந்து எலாஸ்டிக்காக இருக்குதுன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில் மாஸ் இஸ் செமி இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டென்ஸ் இன்ஃபைனைட்லி இன் ஆல் டைரக்ஷன் பிலோ சர்ஃபேஸில் மட்டும் நமக்கு வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து லோட் இஸ் அப்ளைடு அஸ் எ பாயிண்ட் லோட் ஆன் த சர்ஃபேஸ். இப்போ வந்து லோடு வந்து எங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட் லோடாக தான் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் மேலே ஒரு பாயிண்ட் லோடாக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பொசிக்னஸ் தியரியோட அசம்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எ பாயிண்ட் லோடு பி, த வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் சிக்மா இசட் அட் த பாயிண்ட் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்மா இசட் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. லோடை வந்து நம்ம வந்து பின்னு டினோட் பண்ணுறோம். இப்போ டெப்த்து வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இசட்ன்னு சொல்கிறோம். எவ்வளோ டெப்த்தில் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஃபார்ம் இட் இஸ் கிவன் பை என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா இசட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் இந்த டெப்த், பர்டிகுலர் டெப்த்தில் சிக்மா இசட் அப்படிங்கும்போது சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, இசட்டுங்கிறது டெப்த்து. இந்த டெப்த்தில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா வந்து 3p/2π z² இன்ட்டு 1 டிவைடட் பை 1 + r² டிவைடட் பை z² த ஹோல் பவர் 5/2. இதுதான் வந்து நமக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் பிங்கிறது நமக்கு தெரியும், பாயிண்ட் லோடு. அப்புறம் வந்து சிக்மாங்கிறது டெப்த்துன்னு தெரியும். இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்படி வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்வாஸ் டைரக்ட்லி பிலோ த லோடு. கரெக்டாக அந்த லோடு எங்கே கொடுக்குறாங்களோ அதுக்கு கீழே தான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து இதாக ஆக்ட் ஆகும். வென் r is equal to 0, r வந்து 0வாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து இதாகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் இன் எ பல்ப் ஷேப்டு ஜோன் பிலோ த லோட். ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், பரவும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பல்ப் ஷேப்டு ஜோனில் வந்து நம்ம எந்த இடத்துல லோடு கொடுக்குறோமோ அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். பல்ப் ஷேப்டு இதில் வந்து ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்டென்சிட்டி டிக்ரீசஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டென்சிட்டி குறையும்னு சொல்லியிருக்காங்க. வித் இன்க்ரீசஸ் டெப்த்து வந்து அதிகமாக இன்டென்சிட்டி குறையும்னு சொல்லியிருக்காங்க. வித் இன்க்ரீஸிங் ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ ஆருங்கிறது ரேடியல் டிஸ்டன்ஸ். இது வந்து சும்மா கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இந்த கொஷனுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 13 மார்க்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எழுதணும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி எழுதிக்கோங்க. ஆனால் மெயினாக உள்ள இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.